ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சோல் ஆஃப் மெடிக்கோ. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் குவார்ட்டர்லி போர்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் 1, அதாவது 1 to 5 சாப்டர் ப்ளஸ் 6 சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3 இந்த 3 சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மிட் டேர்ம் போர்ஷனுக்கு படிச்சிருப்பீங்க. ஸோ நான் வந்து 4th சாப்டர்லேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இதில் வந்து நம்ம 4th சாப்டரில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை வந்து இன்றைக்கி பார்க்கலாம். இந்த கொஷின்ஸை நீங்கள் படித்தீங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக 90+ வந்து பார்த்தீங்கன்னா குவார்ட்டர்லியில் எடுக்க முடியும். ஸோ இதில் வந்து நான் வந்து 2 மார்க்ஸ் கொஷின்ஸ் இருக்குது இப்போ. ஸோ அந்த 2 மார்க் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 17 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். ஓகேவா, 70 கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இந்த 70 கொஷின்ஸையுமே படிச்சிருங்க. ஸோ இதெல்லாம் 70 கொஷின்ஸுமே இம்பார்ட்டன்ட் தான். சப்போஸ் ஏதாவது உங்களால் டைம் இல்லை அப்படிங்கிறனால என்னால் வந்து 70 கொஷின்ஸ் படிக்க முடியாது அப்படின்னா ஒரு சில கொஷின்ஸை விட்டுலாம். ஒரு 2 கொஷின்ஸ் 3 கொஷின்ஸ் விட்டுக்கோங்க. மோஸ்ட்டாக இந்த கொஷின்ஸை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ஸோ நான் ஏற்கனவே ரொம்பவே ஷார்ட் பண்ணியிருக்கேன், நிறையா இருக்குது. பட் இதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் பண்ணி தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த கொஷின்ஸே நீங்கள் படிக்க முடியல அப்படின்னீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க. இல்லை அப்புறம் எனக்கு ரொம்ப டைம் வந்து இல்லை, அதனால் நான் என்னென்ன விட்டுறலாம் அப்படின்னா நான் டிக் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த டிக் பண்ணதை மட்டும் வந்து பண்ணால் விடாமல் மித்ததெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் விட்டுருக்கலாம். எல்லாமே விட சொல்ல, ஏதோ ஒரு 2, 3 விட்டுறலாம். பட் மோஸ்ட்டாக இந்த கொடுத்த கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கொஷின்ஸை படிக்கிறதுனால உங்களால் கண்டிப்பாக 90+ எடுக்க முடியும். பட் அந்த சென்டம் அப்படிங்கிறத வந்து பண்ணால் உங்களால் அச்சீவ் பண்ணுறது கொஞ்சம் டஃப். ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஓனாக ஏதாவது கேட்டால் அப்படின்னா உங்களால் அப்ரோச் பண்ணுறது, இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் பார்த்தோம்னா உங்களால் அப்ரோச் பண்ணுறது கொஞ்சம் டஃப் தான். பட் இருந்தாலும் உங்களுக்கு இந்த குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து 3 மார்க். ஸோ நான் கொடுத்த இந்த 3 மார்க்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ மோஷனல் இஎம்எஃப், நெக்ஸ்ட்டு டிரைவ் இண்டக்டன்ஸ், எனர்ஜி ஸ்டோர்டு இந்த இண்டக்டர், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு இஎம்எஃப் இன்டியூஸ் பை சேஞ்சிங் தி ஏரியா ஆஃப் த காயில். நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்மர் எனர்ஜி லாஸஸ்ஸு. நெக்ஸ்ட்டு பியூர் ரெசிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா 3 மார்க்கு. இண்டக்டரும் கெப்பாசிட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க்கு. அதே மாதிரி பவர், ஆவரேஜ் பவரு. நெக்ஸ்ட்டு டோட்டல் எனர்ஜி இஸ் கன்சர்வ்டு. நெக்ஸ்ட் அட்வான்டேஜ் ஆஃப் ஏசி ஓவர் டிசி, அட்வான்டேஜ் ஆஃப் 3 phase ஜென்ரேட்டர், அட்வான்டேஜ் ஆஃப் ஸ்டேஷனரி ரொட்டேட்டிங் ஃபீல்ட் சிஸ்டம், நெக்ஸ்ட் யூசஸ் ஆஃப் எடி கரண்ட். இது வந்து எனி 2 படிச்சுக்கோங்க. மொத்தம் 4 கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு 3 மார்க்கில் மோஸ்ட்டாக கேட்டாங்கன்னா நீங்கள் 2 மட்டும் படிச்சுக்கோங்க. ஸோ கதை மாதிரி படிச்சுக்கோங்க. இது வந்து அவ்வளோ மக்கப் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதுக்கு அவ்வளோவா டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம், ஒரு கதை மாதிரி நான் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 5 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7 கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். இந்த 7 கொஷின்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தடவை போட்டு பார்த்துக்கோங்க. ஸோ சப்போஸ் என்னோடய டெரிவேஷன் நோட்டு கிடச்சிது அப்படின்னா உங்களுக்கு வேணால் நான் பிடிஎஃப் ஷேர் பண்ணுறேன். நானும் என்னோடய சைட்லேருந்து தேடி பார்க்குறேன். கிடச்சிது அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே போட்டுருங்க. நம்மளோட கைண்ட் ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா சாப்டருக்கு ஃபில்லிங் தப்பாக இருக்குது, செக் பண்ணிக்கோங்க, மாற்றிக்கோங்க, தப்பாக எழுதிட்டேன். ஸோ கைண்ட் ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா சாப்டர் 2, 4, 6, 9 இந்த 4 சாப்டரில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ப்ராப்ளமையும் வந்து பார்த்தீங்கன்னா விடாமல் பாருங்கள். ஏன் அப்படின்னா மோஸ்ட்டாக இந்த 4 சாப்டரில் வந்து எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வந்துடும். அது கம்பல்சரி ப்ராப்ளமாக இல்லைனா கூட ஏதோ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் கண்டிப்பாக கேட்பாங்க இந்த 4 லெசன்லேருந்து. ஸோ அதனால் மோஸ்ட்டாக இந்த 4 லெசன் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் கவர் பண்ணிடுங்க. நீங்கள் எஸ்ஐ சம்ஸ் எல்லாமே கவர் பண்ணிடுங்க. கண்டிப்பாக எக்ஸை சம் இம்பார்ட்டன்ட். சப்போஸ் வந்து எனக்கு இந்த படிக்கிறதுக்கு டைம் இல்லை ப்ரோ, குவார்ட்டர்லி எக்ஸாம் படிக்க டைம் இல்லை, நீங்கள் பப்ளிக் சொல்லிட்டீங்கன்னா பப்ளிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜனவரி டைமில் படிச்சுக்கிறேன். இப்போ குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு வந்து எதாவது இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்லுங்கள் அப்படின்னா நான் அதில் மார்க் பண்ணிக்கிறேன் தெரியுமா, அந்த எல்லோ கலரில் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ இந்த கொஷின்ஸை படிச்சிருக்கேன். மொத்தம் 27 கொஷின்ஸ் இருக்குது. நான் 17 கொஷின் மட்டும் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த 17 கொஷின் மட்டுமே நீங்கள் படிச்சிங்கன்னா கூட உங்களால் குவார்ட்டர்லி எக்ஸாம் அட்டெண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி புக் பேக் எக்ஸசைஸ் செவன்ஸில் வந்து இங்கே மார்க் பண்ணிக்கக்கூடிய எந்த கொஷின் சீரியஸாக கொஷின்ஸை மட்டும் பாருங்கள். உங்களால் மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்டெண்ட் பண்ண முடியும். ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை வந்து படிக்காதனால சென்டம் எடுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்ல முடியாது. கண்டிப்பாக 90+ வந்து பண்ணால் கன்ஃபார்மாக எடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 90+ எய்ம் பண்ணுறவங்களுக்கு ஒரு கோல்டன் வீடியோவாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 5th சாப்டர் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.